ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, புதிதாய் திருமணமான ஒரு கணவனும் மனைவியும் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கீழே கிடந்த ஒரு கல் ஒன்றில் மனைவி தெரியாமல் இடறி விட்டார்கள், கீழே விழுந்துட்டாங்க. அப்பொழுது கால் பெருவிரல் காலில் மோதி, ஒரு கல் மோதி நகம் பேர்ந்து எப்படி ரத்தம் வந்தது. ரத்தம் வந்த உடனே அந்த கணவனுக்கு வந்தது பயங்கரமான கோபம். எந்த சனியன் இந்த ரோட்ல கல்லை போட்டது என்று கல்லை அங்கே போட்டவர்களை சராமரியை திட்ட கெட்ட வார்த்தைப்பட ஆரம்பித்தார். பின்பு இருவரும் வீட்டிற்கு கிளம்பி போனார்கள். சில வருடங்கள் கழிந்தது. மறுபடியும் ஒரு நாள் அவர்கள் அதே பாதையில் இருவரும் நடந்து கொண்டு வரும்போது மனைவி அறியாமல் ஒரு கல்லில் இடறி விழுந்தார்கள். அதே போல நகம் பெயர்ந்து எப்படி நகத்திலிருந்து ரத்தம்லாம் வந்தது. இப்போது அந்த கணவனுக்கு பயங்கரமான கோபமும் எரிச்சல் வந்தது. ஆனால் இப்பொழுது கல்லை போட்டவர்கள் மேல் அல்ல கோபம், மாத்திரமோ மனைவியின் மேல் கோபம் வந்தது. சனியன கீழே பாதையை பார்த்து வர மாட்டியா என்று மனைவியை சராமரியை திட்ட ஆரம்பித்தார். முதலில் கல்லை போட்டவர்களை சனியனே என்று திட்டியவர் இப்பொழுது கல்லில் இடறிய மனைவியை சனியனே என்று திட்டுகிறார். சில வருடங்களில் கல்லை போட்டவரிடத்தில் இருந்து மனைவியிடத்துல பேர்ந்து வந்து விட்டது இந்த சனி. இதுதான் நவீன கால சனி பெயர்ச்சி. இது நகைச்சுவையாக இருந்தாலும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. பூரண அன்பு இருக்கும் போது, மற்றவர்கள் தவறு செய்யும் போது கூட அவர்கள் மேல் உள்ள தவறை பார்க்க நமக்கு மனம் இருக்காது. அந்த பழியை வேறு யாரிடமாவது போட்டு விடுவோம். ஆனால் அன்பு குறையும் போது எதற்கெல்லாம் அவர்களை பழித்து பேச ஆரம்பிக்கிறோம். இதனால் தான் பேதுரு அப்போஸ்தலர் நம்மை அறிவுறுத்துகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. நாம் சபையிலும் நம் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நம்மை சுற்றியுள்ள அனைவரிடத்திலும் குறையில்லாத மனிதர்கள் மனுஷிகள் எவரும் இல்லை. ஆனால் அன்பு குறையும் போது அந்த குறைகள் பெரிதாய் தெரியும். நாம் நீதிமான்கள் போலவும் மற்றவர்கள் பாவிகள் போலவும் தெரிய ஆரம்பிக்கும். அன்பு பெருகும் போது அந்த குறைகள் நம் கண்களுக்கு தெரியவே தெரியாது. மற்றவர்களின் குறைகளை பார்க்க ஆரம்பித்தால் அவர்களை நேசிக்க முடியாது. எப்படி நேசிக்க முடியும் தேவப்பிள்ளைகளே? ஏன்னா அவர்கள குறைகளை நம்ம பார்த்திருந்தா நேசிக்க ஒரு நாள முடியாது. தேவப்பிள்ளை, அநேகருடைய திருமண வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போது இல்லை. ஒருவருக்கொருவர் குறைகளையே நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் சமாதானம் இல்லாத சூழ்நிலை குடும்பங்களில் ஏற்படுகிறது. இதனால் தான் பிள்ளைகளுடைய மனதில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எதிர்காலம் பாழாகின்றது. சபையிலும் அப்படிதான். மற்றவருடைய குறைகளை கண்டுபிடித்து அவைகளையே ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தால் என்ன வல்லமையான ஊழியம் செய்தாலும் சபை வளரவே வளராது. கொஞ்சமாய் தேய்ந்து கசங்கி போய்விடும். ஒரு மனம் இல்லாத இடத்தில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. தேவப்பிள்ளையே, நான் தீர்க்க தரிசன மரணத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களை சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். தேவப்பிள்ளையே, எத்தனை மகத்தான காரியங்களை நீங்கள் செய்தாலும் குடும்பத்திலும் சபையிலும் வேலை செய்யும் இடத்திலும் அன்பை வெளிப்படுத்தாவிட்டால் நீங்க ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்தில் இருந்த உங்கள் அன்பு இப்பொழுது இல்லை. அதனால் தான் குறைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிதாய் பெருசா தெரியப்படுகிறது. குறை உள்ளவர்கள் மேல் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துங்க தேவப்பிள்ளை. அவர்கள் பூரணராகும்படி டெய்லி ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இனி அன்பு தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு உள்ளவர்களாய் இருங்கள் என்று எங்களோடு பேசின அன்பு தகப்பனும் தாயுமானவரே எசப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் எசப்பா, என் குடும்பத்தில், என் குடும்ப வாழ்க்கையில், என் வேலையில், என்னை சுற்றியுள்ள மனிதரிடத்தில் மத்தியில், ஆண்டவர் மனுஷிகளுக்கு மத்தியில் ஊக்கமான அன்பு செலுத்துகிறவனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பாவ சுபாவத்தை என்னிலிருந்து மாற்றி அன்பின் சுபாவத்தால் நிரப்புங்க ஆண்டவரே.
வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாங்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. குற்றம் சொல்ல வேண்டும் என முடிவெடுத்து பேசுகிறவர்கள் நியாயத்தையோ அன்பையோ புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை புரிந்து கொண்டு நடக்க எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொன்னீரே தகப்பனே. நாங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் ஊக்கமான அன்பு செலுத்துகளாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.